சலாயாங்கில் 5ஆம் படிவ மாணவி ஒருவர் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அவரது குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அத்துயர சம்பவம் நேற்றிரவு 7:30 மணியளவில் நிகழ்ந்தது. செயின்ட் மேரி இடைநிலை பள்ளிகள் பயின்று வந்த கிருஷ்ணவேணி ரவி எனும் அம்மாணவி 2 மணியளவில் பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய போது அழுது கொண்டே வந்ததாக அவரது தாயார் ஆதிலட்சுமி தெரிவித்தார். ஸ்கூல்ல அவங்க கூட படிக்கிற பிள்ளையோட அவங்க படிக்கிற பிள்ளைக்கும் சண்டை. ஸ்கூல்ல என்ன சண்டை ஏது சண்டைன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நேற்று ஸ்கூல் முடிஞ்ச வரும்போது அவங்க ரொம்ப கவலையாக அழுதுகிட்டு தான் வந்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்து கூட அவங்க கூட்டாளி பிள்ளைகிட்ட ஃபோனில் அழுதுகிட்டே தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபோன்லேயே தான் அழுதுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க நானே இப்போ பேச வேணாம், கொஞ்ச நேரம் போட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள்ட்ட பேசலான்னு சொல்லிட்டு அதனால அவங்கள்ட்ட ஒன்றுமே கேட்கல. ஏன்னா எனக்கு காரணம் அவங்க கோபமாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. சரி, இது கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வாங்கி கொடுத்த பிறந்த நாளைக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் அவங்க ஒரு 2 பேக்கில் போட்டாங்க. 4:30 மணிக்கு எடுத்துக்கிட்டு இறங்கினாங்க. அது எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. அந்த பிள்ளை வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் எரிச்சிட்டு மறுபடியும் மேலே அந்த பிள்ளைகிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் நடந்தாலும் ஏது தான் நடந்தாலும் பெற்றவங்கள்ட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு. ஸ்கூலில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பெற்றவங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு அநியாயத்துக்கு என் பிள்ளைய நான் இழந்துட்டு நான் நிற்கிறேன். என் பிள்ளைக்கு 17 வயசு தான். என் பிள்ளை மறுபடியும் என்கிட்ட வருமா? 6 மணியளவில் தமது தம்பியிடம் தாயாரை நல்ல முறையில் பார்த்து கொள்ளும்படியும் தமது சில உடைமைகளை பயன்படுத்திக் கொள்ளும்படியும் அவர் கூறியுள்ளார். இரவு 7:30 மணிக்கு வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்ற கிருஷ்ணவேணி முன்புறம் இருந்த சுவற்றில் ஏறி கீழே குதிக்க முயன்றுள்ளார். அம்முயற்சி தோல்வியில் முடிய பின்னர் அவர் துணி கூடை மேல் ஏறி நின்று கீழே குதிக்க சென்ற போது அவரது தாயார் உரக்க கத்தி தடுக்க முயற்சித்துள்ளார். எனினும் அது பலனளிக்கவில்லை என தாயார் ஆதிலட்சுமி கண்ணீர் மல்க கூறினார். கிருஷ்ணவேணி பள்ளியில் நண்பர்களுடன் சண்டை போட்டிருக்கலாம் என்றும் அவரது முடிவுக்கு அது காரணமாக இருந்திருக்கலாம் என்றும் தாம் நம்புவதாக ஆதிலட்சுமி குறிப்பிட்டார். மகளின் மரணத்தால் துக்கமடைந்துள்ள அந்த தனித்து வாடும் தாயார் உண்மை காரணம் கண்டறியப்பட வேண்டும் எனவும் தமக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் வேதனையுடன் கூறினார். கிருஷ்ணவேணியை தவிர்த்து அவருக்கு மூத்த மகனும் மேலும் 2 சிறு பிள்ளைகளும் இருக்கின்றனர்.